பேசுகிறார். அதாவது நம்ம இன்னைக்கு யாத்திராகம புஸ்தகத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, யாத்திராகமத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவைகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு பெரிய சம்பவத்தோட ஒரு சாராம்சம், ஒரு சொட்டு சாறு சொல்லலாம் போல. எப்படி சொல்லலாம்னா, ஒரு வாரம் நடந்ததை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், 10 நாள் நடந்ததை 2 வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இப்படி மிகப்பெரிய பெரிய விஷயங்களை சின்ன 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 வார்த்தைகளில் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வீணான வார்த்தைகளை சேர்க்காதபடிக்கு தேவன் அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தார். ஏன்னா பல காலகட்டத்தில் நடந்ததை நமக்கு வேதத்தின் மூலமாக சொல்லப்படும் போது அவசியமில்லாத ஒரு வார்த்தையும் வேதத்துடைய அளவு ரொம்ப பெருசாக்கிறோம் இல்லை. இப்போ பார்த்தோம்னா, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 2500 வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்தை ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 1:1 ஆரம்பித்து ஆதியாகமம் கடைசி அதிகாரம் 49-50 வருஷத்தில் பார்த்தோம்னா அங்கே அது நேரம் ஆதாமையால் ஆரம்பித்து வந்து எங்கே வருது, யாக்கோபையா இதுக்கு எகிப்துக்குள்ள போற காலகட்டம் வருது. அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு மேலப்பட்ட வருஷங்கள் இல்லைங்களா. அப்போ அது அத்தனை விஷயங்களையும் வெறும் 50 அதிகாரத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. அப்போனா எத்தனை நேர்த்தியான வார்த்தைகளை ஆவியானவர் பயன்படுத்தி சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். நடந்த விஷயங்கள் நிறைய, சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் கூட நிறைய. ஆனால் அத்தனை விஷயங்களும் அது வெறும் ஒரு 50 அதிகாரத்துக்குள்ள சுருக்கி தேவன் எவ்வளோ அற்புதமாக தந்திருக்காரு பாருங்க. அப்போ அப்படி தேவன் சுருக்கி சுருக்கி தந்த அந்த வார்த்தைகளை நம்ம மோசே எவ்வளோ அற்புதமாக எடுத்து எழுதியிருக்காருன்னா, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் அதை நம்ம ஒரு வாட்டி விவரித்து யோசித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, அவ்வளோ தூரத்துக்கு நேர்த்தியாக ரத்தன சுருக்கமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா, அதுக்கு யாத்திராகமத்தில் பார்த்தோம்னா, கர்த்தர் மோசேயிடம் சொல்லி மோசே ஆரோனிடம் சொல்லி அதை செய்தார் அப்படி சொல்லி தான் நிறைய இடத்துல வரும் இல்லைங்களா. ஏன் அப்படி வருது? ஒரே ஒரு இடத்துல மோசே எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அது அனைத்தும் தேவன் சொன்னது, அதை மோசேயா மற்றவர்களுக்கு சொல்லி செய்ய வைத்தார் அப்படி சொல்லி முடிச்சிருக்கலாம் இல்லையா. அப்படி முடிக்கல. அதை ஒவ்வொரு இடத்துலையும் மோசே கிட்ட தேவன் பேசினார். அது மோசே ஆரோன்கிட்டயோ யோசுவாக்கிட்டயோ இல்லை மற்றவர்கிட்டயோ சொல்லுகிறார். இப்படி சொல்லி 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 ஏன் சொல்றாங்க? இது நம்ம அதை யோசிச்சு பார்க்கறதே இல்லை. நம்ம அதை யோசிச்சோம்னா ரொம்ப பெரிய அற்புதமான காரியம். இன்னைக்கு தேவையான ஒரு காரியம் என்னன்னா, எங்கேயுமே மோசே ஐயா சொன்னதாக அவராக சொன்னதாக எங்கேயுமே இருக்காது இல்லையா. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், தேவன் நம்மளோடு இருந்து செய்கிற காரியத்தை தேவனை கட் பண்ணிட்டு நாமளே இன்னமும் பெரிய ஞானவான் மாதிரி நமக்கே தோணுன மாதிரி நம்மளே அப்போ தேவனை மறைச்சிடுறோம். தேவனை முன்னாடி கொண்டு வரதே இல்லை. நம்ம வாழ்க்கையில் தேவன் இல்லாத மாதிரி நாமளே தேவன் மாதிரி பல இடங்களில் ஊழியக்காரர்கள் இன்னைக்கு அப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சாபமும் பாவமும் தான் வருது. ஆனால் மோசே என்ன பண்ணாரு, எவ்வளோ மிக தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் அவர் என்ன செய்கிறாரு, தேவன் தனக்கு சொன்னதை எழுதுறது அவர் தான். அங்கே பாருங்க, அவருடைய தாழ்மை அவ்வளோ தெளிவாக வெளிப்படுத்திருக்காரு. அவர் சரியாக கடைபிடிச்சிருக்காரு. ஏன்னா அது மொத்தமும் எழுதுனது மோசேயா தான். அந்த இடத்துல எங்கேயுமே தான் பெரிய அளவு வைக்கவே இல்லை பாருங்க. தான் ஒன்றுமே இல்லைன்றத எல்லா நிமிஷமும் உணர்ந்தவராக இருந்தார். ஏன்னா அது எழுதும் போது அவர் முற்றிலும் தேறினவராக இருக்கும்போது தான் எழுதினார். தேவனால் அழைக்கப்பட்டு இல்லைங்களா, எல்லாம் காரியங்களும் அவர் முடிச்சு எல்லா விதத்திலும் தேவனோடு அவர் இடைப்பட்டு அவருக்கு தேவனுக்குள்ள உறவு அவ்வளோ மகத்தான நிலையில் இருக்கும்போது தான் எழுதுறாரு. தான் ஒன்றுமே இல்லைங்கிறத, தனக்கு எல்லாம் சொன்னது தேவன் தான், தான் தேவன் சொல்லி சொல்லி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தேன்றத அவர் எல்லா நிலையிலும் உயர்ந்து வந்ததுக்கு பிற்பாடு தான் எழுதுறாரு. ஆமாங்களா. அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் வேதத்தை நம்ம படிக்கும்போது ஆவியானவரோட துணை கொண்டு ஆவியானவர் சொல்லிதான் இதுவும் எனக்கும் தெரியும். அப்போ மோசேயாவுடைய தாழ்மையை ஏன் நமக்கு தேவன் இங்கே காட்டுறாருன்னா, ஒவ்வொரு ஊழியக்காரனும் மோசையை விட கீழே தான் இல்லைங்களா. யாராக இருந்தாலும் மோசையை விட கீழே தானே. மோசையாவே இவ்வளோ தாழ்மையாக இருக்கும்போது மோசையாவே தேவன் தான் எல்லாம் சொல்லி தேவனுக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படுத்தி பயந்து வாழும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம் இல்லைங்களா. அதை நம்ம உணரணும். தேவனுக்கு பிரியமாய் மாத்திரம் அல்ல, தேவன் மகிமைப்படும்படியாயும் வாழணும். அதாவது உண்மையிலே தேவனுக்கு பிரியமாக இருந்தோம்னா கண்டிப்பாக நாம் தேவன் மகிமைப்படும்படியாக வாழ்வோம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். குழந்தைங்களும் தேவனுக்கு பிரியமாக தான் வாழுது. ஆனால் தேவனை குழந்தைங்க மகிமைப்படுத்துறது இல்லை. ஸோ தேவனுக்கு நம்ம எல்லா நேரத்திலும் எப்படி இருக்கணும், முழுமையாய் நம்மளை ஒப்பு கொடுத்து அவரை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். தேவனை வெளிப்படுத்துகிறவங்களா தான் நம்ம இருக்கணும். பாருங்க, நாம் கோடி கோடி நன்றி சொல்கிறோம் இல்லைங்களா. தேவனுக்கு நன்றி சொன்னால் மட்டும் பத்தாது, பரிசுத்தமாய் வாழணும். நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய காரியங்களை செய்து தேவனை நான் மற்றவங்களுக்கு முன்பாக மகிமைப்படுத்தும் போது நான் நன்றி சொன்னதை விட பல மடங்கு அதிகமான சந்தோஷம் தேவனுக்கு வரும் இல்லைங்களா. வெறுமனே நன்றி சொல்கிற வாய் இன்னைக்கு நிறைய இருக்குது.
சரிங்களா? வெறும் மேல சத்தம் மாதிரி டம்மு டம்னு அடிக்கிற சத்தம் போல வாயால உச்சரிக்கிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றதும், தேவனே நீ நல்லவர் சொல்றதும், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி சொல்ற பிசாசுகளும் சொல்லிக்கிறது அல்லவா? அப்படி உண்மைதானே? பிசாசு சொல்லுது. அப்ப நாமளே நீங்க ஸ்தோத்திரம் சொல்றோம். நாமளே அப்படி இல்லை. தேவன் அவர் மகிமைப்படுற வாழ்க்கையை நாம வாழ்ந்து நம்ம வாழ்க்கையில தேவன் வெளிப்படணும். அப்போ பரிசுத்தம், தேவ பயம், தேவ சித்தத்தோடு நம்ம வாழணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? இப்ப பாருங்களேன், தேவன் அவர் நம்மளை என்னமா எப்படி படைச்சாரு? அவர் தன் சாயல்ல படைச்சார். தன் சாயல்னா என்னது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தன் சாயல் அப்படின்னா அவருடைய கண், அவருடைய மூக்கு, அவருடைய வாய் போலவே நமக்கு இருக்கு, அதுதான் தன் சாயல். ஆனால் அப்படி கிடையாது. தேவதூதர்கள்லாம் எப்படி இருக்காங்க? 3 கண்ணா இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு 2 கண்ணு, வாய், மூக்கு, அதே மாதிரி முடி இருக்கு, அதே மாதிரி கை கால்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆனா தன் சாயல்ங்கிறது என்னன்னா ஒரே ஒருத்தர் தான் நீங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது உண்மையிலே. அப்போ இப்போ நீங்க கேட்கிற யாரா இருக்கட்டும், உங்களை போலவே இன்னொரு ஆளை தேவனால படைக்க முடியுமா முடியாதான்னு யோசிச்சு பாருங்களேன். தேவன் செய்ய மாட்டார். நீங்க மட்டும்தான் நீங்க. உங்க பேர் என்னமோ அது நீங்க தான் நீங்க. உங்களை போலவே இன்னொருத்தரை தேவன் படைக்கவே மாட்டார். நீங்க மட்டும்தான் நீங்க. ஒரு அபிரகாம் ஐயா தான், ஒரு ஈசாக் ஐயா தான், ஒரு எலிசா ஐயா தான். இன்றைக்கு வரைக்கும் இன்னொரு அதே அபிரகாம் இல்லை. ஆமாங்களா? ஸோ தேவன் ஒருத்தரை ஒரே ஒரு தரம் தான் படைச்சு தேவன் தன் சாயலை அதில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தன் சாயல். தேவன் ஒருவரே, நாமும் அவரை போல படைக்கப்பட்ட சிருஷ்டியான நாமும் ஒருத்தரே. நமக்கு ஜெராக்ஸ் ஒருத்தர் கிடையவே கிடையாது. சரிங்களா? நம்மளை நகல் எடுத்து தேவன் ஒருவரை வைக்கவே மாட்டார். நீ வேணாம் போயா உன் நகலை நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி தேவன் அப்படி செய்யவே மாட்டார். நாம மட்டும்தான் அவருக்கு வேணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, இது உண்மை. ஆனால் தேவன் இதை செய்ய மாட்டார். ஏன்? அவர் நம்மை நேசிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மை அவர் சாயலில் படைத்து நம்மை மதிக்கிறவராக இருக்கிறார். நீ வேண்டாம்னு சொல்லி தள்ளிட்டு உன் சாயலை நான் இன்னொரு விஷயத்தை எடுத்து நான் அந்த இடத்துல நான் உனக்கு பதில் அதை வைக்கிறேன்னு ஒரு சிலையோ ஒரு விக்கிரகத்தையோ தேவன் அதனால தான் விரும்பாம இருக்கிறார். உன் சாயலில் இன்னொருத்தருக்கு எதை அடையாளமாக சொல்லலாம்னா விக்கிரகத்தை அடையாளமாக சொல்லலாம். அதனால தான் தேவன் வேதத்தில் நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் என்ன தெரியும்? விக்கிரகத்தை தேவன் வெறுக்கிறார் தெரியும். விக்கிரகம் என்ன? கடவுளுக்கு ஒப்பாக இல்லையா, தேவனுடைய சாயலாக அப்படின்னு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படி ஒன்று இருக்கவே கூடாது. தன் சாயலில் தான் மட்டுமே தவிர தனக்கு சாயலில் இன்னொன்று இல்லைன்னு சொல்லி தேவன் ஆணித்தரமாக வைராக்கியமாக இருக்கிற தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் நம் சாயலில் தன் சாயலில் படைத்த அந்த மனுஷனுக்கும் இன்னொரு சிலையையோ இன்னொரு சாயலையோ தேவன் உண்டாக்க விரும்பவே மாட்டார், செய்யவே மாட்டார். ஸோ நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டது ரகசியமும் மகிமையும் மேன்மையும் என்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அந்த சாயல். உங்களை போல இன்னொரு ஆள் கிடையவே கிடையாது. என்ன நிலையலாம் ஒருத்தரே தான். அவங்க உருவம் வேணாலும் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரே போல உருவம் இருக்கவங்களாம் கூட இருக்கலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கூட ஒரே போல உருவத்தை வச்சிடலாம். ஆனால் இதயத்தில் இருக்கிற நினைவுகளும் சிந்தனையும் சேலம் ஒரே மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சதாம் ஹுசேன் ஒருத்தர் செத்து போயிட்டான். சரிங்களா? அவனை போலவே இன்னொரு டூப்ளிகேட்டை வச்சிருந்தானா. ஏன்னா அவனோட உயிருக்கு பயந்து அவனை போல டூப்ளிகேட்டை தான் நிறைய இடத்துக்கு அனுப்புவானா. பார்க்குறவங்க யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன? சதாம் ஹுசேனுடைய இதயம் எப்பவுமே எப்படி இருக்கும்? எவன் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன. ஆனால் அவனுடைய சாயில் இருந்தால் பார்த்தீங்க அந்த மனுஷன் அவனுக்கு டூப்ளிகேட்டாக போனான் பாருங்க. அந்த மனுஷனுடைய இதயத்தில் எப்பவுமே என்ன இருக்கும்? என் குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது, என் குடும்பம் பாழாயிடக்கூடாது, அதனால நான் இவனுக்காக டூப் போட்டுன்னு வந்திருக்கேன்னு தான் அவன் எதுவும் இருந்துச்சு. அப்போ பாருங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஆனால் 2 பேரோட இதயமும் ஒரே மாதிரி கிடையவே கிடையாது, நேர வேற இருந்துச்சு. எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ தேவன் தன் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டார்? ஒரு டூப்ளிகேட் செய்ய மாட்டார், ஒரு சிலை வைக்க மாட்டார். அதனால தான் தேவன் சிலையை வெறுக்கிறார். சரிங்களா? இப்போ வேதத்தை நாம் நேசிக்கிறோம், வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், வேதம் எனக்கு பிடிக்கும்னு சொன்னால் நம்ம ஆவியானவருக்கு இடம் தருவோம். இப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தையும் நீங்கள் தயவு கூர்ந்து உட்காந்து சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்வதும் உங்களுக்கு கிடைக்கப்பட பொக்கிஷமான விஷயங்கள் ஏராளமாக இருக்கும். சரிங்களா? ஆவியானவர் மொத்த வேதத்தை எழுதுனது ஆவியானவர் இல்லைங்களா? எத்தனை ரத்தன சுருக்கமாக எழுதியிருக்காருன்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்களா, இல்லை 25,000 கோடி பேர் இருக்காங்களா, அத்தனை விதமாக வேதம் பேசும். இப்போ வேதத்தை நீங்கள் ஒரே விதத்தில் நம்ம படித்து முடிச்சிட்டோம், இல்லை படிக்க முடியும்னு நினைக்கிறோம். இல்லை, அது பல விளக்கங்களை தரும். அப்படின்னா என்ன? இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதில் ஒவ்வொரு விளக்கத்தை
தேவனால் முடியும். ஒரு மனுஷருக்கே 9000 விளக்கம் கூட கொடுக்க தேவனால் முடியும் இல்லைங்களா? அப்போ வேதம் குறைவற்றது. அது தேவ ஆவியானவர் அவருடைய தாசனை கொண்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால நாம் வேதத்தை கடமைக்கு உற்சாகத்துக்கு இல்லை, நம்ம பயபக்தியாய் தேவனுக்கு பயந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை நம்ம தியானிச்சோம்னா வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் நம்ம வாழ்க்கையை அற்புத விதமாக நடத்தும். ஸோ தேவனுக்கு நன்றி சொல்வதை வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செயல்லையும் தேவனை வெளிப்படுத்துகிறவங்களாய் இருக்கிறவங்களாய் வாழ்ந்து அப்படி நன்றி சொல்றவங்களா இருக்கணுமே தவிர வெறும் வாயின் உதட்டில் நன்றி சொல்றவங்களா இருக்கக்கூடாது. இதிலிருந்து இந்த பதிவிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை வேதத்தில் சாதாரணமான இடத்துலலாம் வச்சிருக்காருன்னு நீங்க பாருங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.